கணக்கையும் முடித்து விடுவேன் என்று சொன்னால் என்ன என்ன அர்த்தம்? உங்கள் பொறுப்புகள் உங்களிடம் இருக்காது. வேறொரு நல்ல பையனை, ரியல் எஸ்டேட்டு, செல்போன் வச்சில்லாத ஒரு நல்ல பையனை, குடிக்காத பையனை, நீ தாண்டா மாவட்டம், நீ தாண்டா எல்லாம் அப்படின்னு சொல்லு. எம்எல்ஏ என்று பார்க்க மாட்டேன். எம்எல்ஏன்னா தூக்கி கடலில் வீசிடுவேன். இந்த வங்க கடல் அல்லது ஏதாவது ஒரு கடல், அதோடு அவன் போனான். இந்த 3 எழுத்து போட்டுன்னு பழைய இது முடிஞ்ச பிறகு இது முடிய போகுது. அதன் பிறகு போட்டுன்னு வீட்டில் இருப்பான். ஏனென்றால் உங்களுடைய கணக்கு பார்க்கப்படுகிறது. உங்களுடைய கணக்கு, உங்களை பற்றிய கணக்கு எடுக்கப்படுகிறது. சும்மா ஏமாத்திட்டு நான் கோட்டைக்கு போவேன் எங்கே போகிறது? கோட்டை போய் கிட்ட நின்று வெளியே நின்று பார்த்துட்டு வரலாம். உங்களை நம்பி தேர்தலில் இறங்கினால் அவ்வளவு. சில பேர் கேட்கலாம், எங்க கூட்டணின்னா, கூட்டணி பற்றி முடிவு செய்வதற்கு நான் இருக்கிறேன், நான் முடிவு செய்வேன். அதை பற்றி நீ ஒன்றும் கவலைப்பட வேணாம். உனக்கு சீட்டு கிடைக்கணும், நீ எம்எல்ஏ ஆகணும்னா நாளையிலிருந்து போய் கூட உழை. ஏனென்றால் உன்னுடைய உழைப்பை பற்றிய கணக்கு எடுக்கப்படுகிறது. மறைமுகமாக சமூக முன்னேற்ற சங்கத்தின் மூலமாக எடுக்கப்படுகிறது. அதனால் இந்த கணக்கில் இருந்து நீங்கள் தப்பிக்க முடியாது. காக்கா பிடிச்சா ஒன்றும் நடக்காது. கா 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 கத்தலாம். அது வீட்டு முன்னால் நின்று கத்து, காக்கா காக்கா காக்கான்னு கத்து. ஆனால் உனக்கு ஒன்றும் கிடைக்காது. கிடைச்சதை வச்சுட்டு உழைச்சிக்கோ. ஆனால் இனிமேல் உழைக்கணும். என் தொகுதியை நான் தக்க வைத்துக் கொள்ளுவேன், அல்லது என் தொகுதி வேறு தொகுதியாக இருந்தாலும் அதில் வெற்றி பெறுவேன். 2000 × 50, 2000 பேர் ஆண் பெண் சேர்ப்பேன். அதில் ஒருவர் 50 ஓட்டு என்று சொன்னால் 1,00,000 ஓட்டு வெற்றி உறுதி. இதை மனதிலே வைத்துக்கொண்டு நீங்கள் செல்லுங்கள். இது போன்ற ஒரு அற்புதமான மாநாட்டை யாராவது எங்கேயாவது நடத்த முடியுமா? இறுதி வரை இருந்து ஐயா என்ன சொல்லுகிறார் என்று கேட்டுவிட்டு சொல்லுகின்ற என் உயிரினும் மேலான என் சொந்தங்களே, பாட்டாளி சொந்தங்களே,